ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல், அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாடி தோட்டம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி தோட்டம் போட்டு அது மூலியமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, எப்படிங்க ஒரு தோட்டம் போடணும் அப்படின்னா எப்படிங்க 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போட முடியும், ஒரு அமௌண்ட்டே போடாமல் எப்படி நம்மளால் விதைகள் வாங்க முடியும், உரம் வாங்க முடியும், இதெல்லாம் எப்படி பண்ண முடியுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம மாடி தோட்டத்தை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடங்களில் கரெக்டாக அந்த மாடி தோட்டத்துக்குன்னே இருக்கக்கூடிய அந்த பேக்கு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் காயர்பீத் இந்த மாதிரி இது எல்லாமே யூஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி காசு போட்டு அமௌண்ட்டே போடாமல் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக காய்கறிகளை, கீரைகள் இந்த மாதிரி இது எல்லாமே மாடியில் வளர்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வாட்டர் பாட்டில்ஸ், அந்த வாட்டர் பாட்டில் மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் மண்ணை போட்டு நம்ம வந்து கீரை விதைகள் போட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு தேவையான கீரைகளை நம்மளால் பறிச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அரிசி வாங்கக்கூடிய சாக்குகள், இந்த சாக்குலையும் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் மண்ணை கொட்டி இதுலேயுமே விதை போட்டு செடிகளை முளைக்கலாம் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பக்கெட்ஸ், இந்த மாதிரி வீட்டுக்கு என்னென்ன தேவை இல்லாமல் இருக்கோ அந்த பொருள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வேர் போகிற அளவுக்கு, இப்போ வந்து நீ கீரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் வேர் போகும். அப்படிங்கிறனால அதுக்கு வாட்டர் பாட்டிலே நமக்கு போதுமானதாக இருக்கும். கீரை, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி இது எல்லாமே வைக்கலாம் அதில். அடுத்து கொஞ்சம் பெருசாக ஓரளவுக்கு செடி வளருது, இப்போ அவரைக்காய் செடி இந்த மாதிரி இது வளருது அப்படின்னா ஒரு சாக்கு இல்லைனா பக்கெட்ஸ் இந்த மாதிரியில் மண் போட்டு நம்ம ரெடி பண்ணாவே போதும், அதுவும் ரெடி ஆயிரும். இப்போ மண் இருக்குது, கீழேயே வந்து என்னால் விவசாயம் ஓரளவுக்கு செடிகளை வளர்க்க முடியும் அப்படிங்கிறவங்க வந்து கீழேயே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காய்களில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு வந்து அதை மண்ணில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விதை வாங்குகிற செலவு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் போய் இதுக்கோசரம் போய் கடையில் போய் விதை வாங்கணும் அப்படின்னா நிறைய இடங்களில் இப்போ வந்து டூப்ளிகேட்டாக ஹைப்ரிட் விதை அப்படின்லாம் சொல்லி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, ரேட் கூட அதிகமாகவே சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் புதுசாக பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதில் இருக்க விதைகளையே ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் அதை சேமிச்சுட்டு வச்சு அதை நீங்கள் வந்து விதையாக ஊனி நீங்கள் செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இப்போ மாடி தோட்டத்துக்கு வந்து மண் வந்து நான் அது வாங்கணுமா, இது வாங்கணுமா, அந்த உரம் வாங்கணுமா, இந்த உரம் வாங்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் சைடு என்ன மண் இருக்கோ அந்த மண்ணை போட்டு ஃபில் பண்ணி நீங்கள் வச்சாவே போதுமானதாக இருக்கும், அதுலேயுமே வளரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உரம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன், வாங்குகிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய விதைகளை நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மீதி இப்போ வெங்காயம் இருக்குன்னா வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல போட்டு வச்சிங்க அப்படின்னா அது மக்கி உரமாக மாறிடும். அந்த உரத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செடிகளுக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா சூப்பராகவே க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பூச்சி வைக்கிது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சோப்பு தண்ணியை நல்லா கரைச்சிட்டு அதில் வந்து வேப்பெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அதை தெளித்து விட்டிங்கன்னா போதும், பூச்சி பிரச்சனை அப்படிங்கிறதே உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். பூச்சிகளை உங்களால் ஈஸியாக வராமல் பார்த்துக்க முடியும். மாடி தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மாங்காய் மரத்துலேருந்து பலா மரத்துலேருந்து எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி இப்போ பலா மரம் வைக்கணும், செடி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பெரிய பேரல்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து மண்ணை போட்டு அதில் வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். மொத்தத்தில் கீழே மண் தரையில் என்னென்ன வளர்க்குறோமோ அது எல்லாமே நம்மளால் மாடியிலையுமே வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வில்லேஜ் சைடு இருக்கவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா மண்ணிலேயே கீழேயே நட்டு வளர்க்க முடியும், அந்த மாதிரி வளர்க்கலாம். இல்லை சிட்டி சைடு இருக்கவங்க கண்டிப்பாக மாடி இருக்கும், மாடியில் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாடிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வெயில் படாமல் பார்த்துக்கணும். அந்த வெயில் படாமல் பார்த்துக்கிறதுக்காக வந்து தார்பாயை வந்து மேலே கட்டி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்ட் வெயில் படக்கூடாது, ஏன்னா ஓவர் வெயில் பட்டும்போது செடி கருவி போயிடும். இது என்னங்க பிஸ்னஸ் ஐடியா, இதில் என்ன எனக்கு அப்படி லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்கிறேன். நிறைய பேர் தோட்டம் போடுறதுக்காக இந்த கத்திரிக்காய் கன்று, அதுக்கப்புறம் இந்த தக்காளி கன்று,
மிளகா நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் நாற்றா போட்டும் அதையுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதையுமே நிறைய பேர் வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடி தோட்டத்துலேயே இருக்கட்டும், இல்லை கீழேயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல இப்போ புடலங்காய் செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா க்ரோத் ஆகி நல்லா வருது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இப்போ புடலங்காய் செடிலாம் ஒரு 30 பிஞ்சு பக்கம் மூடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெய்லியுமே உங்களால் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது உங்களுக்கு தேவைக்கு போக மீதி இருக்கிறத நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தேடி குறைஞ்ச பேர் கொஞ்சம் அப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை தேடியுமே வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா சந்தைகள் அதிகமாக எங்கேயும் நடக்கிறதில்ல. அப்படிங்கிறனால எல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு வரவங்கக்கிட்ட மட்டும்தான் காய்கறிகள் வாங்குகிறாங்க. மார்க்கெட் போகிறாங்க. இருந்தாலுமே அந்தளவுக்கு யாரும் ரொம்ப இது பண்ணி போகிறது இல்லை. நிறைய பேர் அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வெளியே போகிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குமே வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ஈஸியான ஒரு தொழில் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.